இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெப அக்கினி. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய 4 விதமான ஜெப அனுபவங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த ஜெப அனுபவங்களை தியானிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 21:36 இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். மேலும் இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தில், அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தன்னுடைய நிருபத்தில் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாகியிருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். அப்படின்னா இந்த வசனங்கள் மூலம் தேவனுடைய ஒரு எச்சரிப்பின் வார்த்தை ஜெபத்தை குறித்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு இந்த ஜெபம் நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்தும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் பல இடங்களில் ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் இந்த ஜெபத்தை குறித்து தொடர்ந்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜெப தாகம், ஜெப கிருபை, ஜெப ஆவி, ஜெப அக்கினி என்று சொல்லி 4 விதமான ஜெபங்களை குறித்து கடந்த வாரம் உங்களோடு கூட பேசினேன். ஜெப அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெப தாகம் இருக்க வேண்டும், வேத வசனத்தில் தாகம் இருக்க வேண்டும், அபிஷேகத்தில் தாகம் இருக்க வேண்டும், ஆலயத்தில் தேவ சமூகத்திற்குள் போகக்கூடிய அந்த தாகம் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் உங்களோடு சொன்னேன். இந்த தாகம் நமக்குள் இருக்கும் பொழுது மாத்திரமே ஜெப அக்கினி நமக்குள்ளாக பற்றி எரியும். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெப அக்கினி என்பது நம்முடைய இருதயத்திற்குள் பற்றி எரிகிற ஒரு அக்கினி. இந்த ஜெப அக்கினிதான் நம்முடைய சுபாவ குணத்தையே மாற்றும். இந்த ஜெப அக்கினிதான் நம்மளை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக மாற்றி இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே மறுரூபமாக்கும். இந்த ஜெப அக்கினிதான் இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் உயிரோடு இருந்தால் நம்மை மறுரூபமாக்கும். அவருடைய வருகைக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டால் மரித்த நம்மளை அவருடைய வருகை நேரம் உயிர்த்தெழ வைத்து அவரோடு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெப தாகத்தை போன்றோ ஜெப கிருபையை போன்றோ
ஜப அக்கினி அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நான் கடந்த வாரம் சொன்னேன், ஜபத்தாக இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார். எப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தார், இதெல்லாம் கடந்த வாரம் உங்களோடு கூட பேசுவேன். God expects something to give you the fire in your heart. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற எந்த தேவ செய்தியும் வசனத்தின் அடிப்படையில் தான். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஜப அக்னின்னு சொன்ன உடனே உங்க இருதயத்துக்குள்ள எரிந்து கொண்டிருக்கும், நீங்க அதை உணர்வீங்க என்று அர்த்தம் அல்ல. நல்லா கவனிக்க வேண்டாம். அது உன் இருதயத்துக்குள்ள பற்றி எரிகிறது, உனக்கு தெரியாது. உன் இருதயத்துக்குள்ள பற்றி எரிகிறது, உனக்கு தெரியாது. மோசே மலையில இருந்து இறங்கி வருகிறான், முகம் பிரகாசித்திருக்கிறது. அவன் முகம் பிரகாசித்திருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் உன் இருதயத்துக்குள்ள அதை பற்றி எரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உன் சுபாவம் மாறிடும். நல்லா கவனிங்க. Automatically you will have a thirst for prayer. You will have the fear of God in your heart. உன் இருதயத்திற்குள்ள ஒன்று அறியாமலே ஒரு கர்த்தரை குறித்த ஒரு பயம் ஏற்படும். It's a beautiful experience of having the fire in your heart, how the Holy Spirit leads you in the path of righteousness. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இருதயத்துக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது எப்படி உன்னை ஆவியானவர் அவருடைய பாதையிலே, அந்த நீதியின் பாதையிலே, அந்த பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துகிறார் என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். Every line of these verses is very, very important to understand and meditate. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு வரியுமே மிகவும் முக்கியமானது. இருதயத்துக்குள் அக்கினி பற்றி எரிகிற அனுபவத்தை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. நல்லா கவனிக்க வேண்டாம். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றான். நான் கடந்த முறை சொன்னேன், துன்மார்க்கன் சொன்னா உலகத்தில் இருக்கிற விரோதி அல்ல, பாவி அல்ல. துன்மார்க்கன் சொல்றது பிசாசை குறிக்கிறதுன்னு சொன்ன. துன்மார்க்கன் சொன்னா
பிசாசு உன் வார்த்தை எதுல தவறுது, உன் ஜபத்தை அணைக்கிறதுக்கு அவன் ரெடியா இருப்பான். பிசாசானவன் எதுல சுதாரிப்பா இருக்கானோ, எதுல சுதாரிப்பா இல்லையோ, he will easily quench the fire in your heart for prayer. நல்லா தெரிய வேண்டும். பிசாசானவன் உன் ஜபத்தை அணைக்கிறதுக்கு ஆவலா இருப்பான். உன் ஜப வாழ்க்கை தான் உன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் உன்னை ஆயத்தப்படுத்தும். உன் ஜபத்தில் தான் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஜபத்தில் தான் நீ செய்கிற தவறுதல்களை உனக்கு சொல்லிக் கொடுப்பார். உன்னை ஜபிக்க விட மாட்டான். உன்னை வேதத்தை வாசிக்க விட மாட்டான். வாசித்த உடனே உனக்கு தூக்கம் வருதுன்னா எங்கேயோ பாவம் செய்து விட்டாய். அணைக்கிறான், அதை அணைக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜப அக்னின்னு சொல்லும் பொழுது அது உன்னை ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது. யூ வில் ஹாவ் எ க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்ம அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சுபாவம் மாறிவிடாது. முகமாய் பேசிக்கொண்டிருந்த மோசேயே அந்த சுபாவம் கடைசியில் வெளிப்பட்டது. It will come. It will destroy. The fire in your heart will destroy your carnal nature. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுபாவம் பப்ளிக்ல வெளிப்பட்டுரும். எங்க வெளிப்பட்டுரும்? பப்ளிக்ல வெளிப்பட்டுரும். அது உன் எதிர்காலத்தை நிறுத்திவிடும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அக்கினி எப்படி சுபாவத்தை மாற்றுது அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்கினி எப்படி உன்னை பரிசுத்தத்தில் நடத்துது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். That's important. நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். என் நாவினால் பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நம்முடைய நாவு தான் அதிகமாக நம்மளை பாவத்துக்குள் ஆக்குகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வீணான வார்த்தைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்தி நம்மை கரைப்படுத்தி நம்முடைய பரிசுத்தத்தை எடுத்து விடுகிறது. நாம் பேசுகிற வார்த்தை நிமித்தம் அந்த ராத்திரி நம்முடைய ஜெபம் அணைஞ்சு போய் விடுகிறது. ஏன் அநேகர் என்னால் ஜபிக்க முடியல ஏன் சொல்லுகிறோம்? நம்முடைய வார்த்தை நம்மளை கரப்படுத்தி விடும், நம்மளை தீட்டுப்படுத்தி விடும். It will defile your soul, body and spirit. Automatically you will lose the spirit of prayer. ஜப ஆவியை இழந்து விடுவாய். How much we should be careful in our day-to-day life, getting
angry. Is a dangerous one bringing curses. It's a dangerous one standing before the judgment. It's a very dangerous to lead you into the hell. How much more we are to be careful when getting angry. When you are getting angry, unnecessary filthy words will come out. That will defile you. That will poison you. You will automatically lose the kingdom of God. நாம கோபத்தில், டென்ஷனில், ஆத்திரத்தில் பேசும் பொழுது தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கோப வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வந்து நம்மளை பரலோகத்தை இழக்க வச்சிருது, நியாய தீர்ப்பில் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுருது, சாபத்தை கொண்டு வந்திருக்கிறது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீணான வார்த்தை, the vain words, it defile the whole body. வீணான வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்தத்தையே கெடுத்துறது, நம்மளை கரைப்படுத்தி விடுகிறது, தீட்டுப்படுத்தி விடுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து வேதத்திலே சொல்லி இருக்கிறார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில் இருந்து புறப்படுகிறது தான். வாய்க்குள்ள போகிறது தீட்டுப்படுத்தி கொண்டு இருந்தது பழைய ஏற்பாட்டில். அதை சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. அதனால தான் பேதுருட்ட தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதனாரு. அப்போ வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். 18வது வசனம், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அதுவே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசுதான் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது 37வது வசனங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் வார்த்தையே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்க எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த வார்த்தையே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நீ கரப்பட்டுற. நீ எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும்? அதனாலதான் அவன் சொல்லுகிறான், யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும்
சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. வாட் டஸ் இட் மீன்? ஏன் இவன் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன்னு சொல்றான். ஏன் அடக்க முடியாது? நல்ல கவனிங்க. நான் மௌனமாகி அமைதலாய் ஊமையனாய் இருந்தேன், நலமானதை கூட பேசலைங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? நம்ம நல்லது தான் பேசணும்னு நினைச்சு பேசுவோம். நம்ம நல்லதை தான் நினைச்சு பேசணும்னு சொல்லி பேசும் பொழுதுதான் நம்மள அறியாமலேயே தவறுதலாய் பேசி விடுவோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. நல்ல தீர்மானம் எடுத்துட்டு வருவோம் பேசக்கூடாதுன்னு. யார்கிட்டயோ போய் நீ பேசும் பொழுது அவன் யாரையோ ஒருத்தனை பத்தி சொல்லுவான், நீ உனக்கு தெரிஞ்சதையும் நீ சொல்லி விடுவாய். உன் வாயை கின்றதுக்கு தான் பிசாசு சிலரை வச்சு உன்னை டென்ஷன் ஆக்குறான். நல்லா கவனிச்சுக்கிறேன். உன் வாயை கின்றதுக்கு அவன் உரிமை எடுப்பான். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மாட்டான், என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேங்கிறானே. காத்துக்கிட்டு இருப்பான் பிசாசு. எதுல இவன் ஜெப வாழ்க்கையை அடக்க அணைச்சிடலாம். நல்லா கவனிக்க வேண்டாம். நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பலகீனம் வரக்கூடாது. நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் தூக்கம் வரக்கூடாது. நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் சோர்வு வரக்கூடாது. நீ பாவமே செய்திருக்க மாட்ட. உன் மனசாட்சியின்படி பாவம் செய்திருக்க மாட்ட. ஆனா நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு பலகீனமோ சோர்வோ தூக்கமோ உனக்கு வந்ததுன்னா உன் ஜெபத்துல துதி இல்லைன்னு அர்த்தம். உன் ஜெபத்துல ஸ்தோத்திரம் இல்லைன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. நம்முடைய எந்த ஜெபம், நீ துக்கத்தில் இருந்தா கூட, நீ கவலையில் இருந்தா கூட, நீ கண்ணீரோடு நீ ஜெபித்தா கூட அதுல ஸ்தோத்திரம் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதல், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதை பிசாசு இருதயத்தை ஆக்கு பண்ணி வச்சிருக்கிறானோ அது வெளியே தள்ளப்பட்டு விடும். It's very important.
ஆபத்துல நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற, நீ ஆண்டவரை நோக்கி கதறுகிற. அந்த ஆபத்து நேரத்தில் நீ ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது கூட அந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு வான்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 14வது 15வது வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நல்ல கவனிங்க, எடுப்பு. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. We never knew when our prayer will be accepted. யோனா கர்த்தர் அவனை கொண்டு போய் மீன் வயத்துல போடுறாரு. அவன் மீன் வயத்துக்குள்ள கிடக்கிறான். ஒரு நெருக்கத்துல கிடக்கிறான். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எங்கிருந்து? மீனுடைய வயத்துல இருந்து விண்ணப்பம் பண்றான். 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்துல அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் என்ன பொருத்தனை எடுக்கிறான், எப்படி எடுக்கிறான்? 9வது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடு. பியூட்டிஃபுல் ஐயா. துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனையை நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனை செய்து ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடினாலே அதைத்தான் அவன் செய்கிறான். எல்லாம் கவனிக்க வேண்டாம். We should not allow Satan to quench our prayer life. நம்ம ஜப வாழ்க்கை அவனுடைய டார்கெட் ஜபந்தான். அவன் டார்கெட் ஜபந்தான். நல்லா கவனிக்க வேண்டாம். அதுக்கு தான் ஆண்டவர் ஜபக்கினியை கொண்டு வருகிறாரு. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான். இது சபை மக்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, த ஹோல் வேர்ல்டு. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அது தேவை. No one knows how Satan will quench our prayer life. நம்ம ஜப வாழ்க்கையை எப்படி அவன் சாப்பிடுவான்னு நமக்கு தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்லா பாருங்க, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அது செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்னத்துக்கு அப்படி சொன்னாரு? உன் ஜபம் கூட அவருடைய சித்தத்தின்படி இல்லைன்னா கேட்கப்படாது. அப்படின்னா அந்த ஜபத்தில் அடங்கியிருக்கிற தேவ சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். உன் ஜெபம் ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அது தேவ சித்தம். நீ பாவம் செய்யல, நீ வாயை மூடிட்டு கிடக்கிற, ஆனாலும் உன்னால ஜெபிக்க முடியல. நம்ம ஸ்தோத்திரம் சொல்லாமலே ஆண்டவரே நீர் அந்த காரியத்தை செய்யும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை தூய்மையாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், எல்லாவற்றையும் சொல்லிட்டு டப்புன்னு தூங்கி விழுந்துருவோம். ஏன் தூங்கி விழுறோம்? அங்க ஸ்தோத்திரம் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். எவ்ரி டைம் நீ நடக்கிற ஒரு கல்லு தான் தட்டுது, காத்தீரே ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? ஓடி போய் பிள்ளைய கட்டி அணைக்கிறியே, ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை சுகத்தோடு கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். சாப்பிடுறியே, எனக்கு நீ கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் சொல்ல உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கையில் எடுப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அதிக ஸ்தோத்திரம் வரும் பொழுது உன் வாயில வீணான வார்த்தை வராது. சங்கீதக்காரன் தான் எழுதலாம். சங்கீதம் 34:1 கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அவன் தான் சொல்கிறான், நலமானதை கூட பேசாம அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன்னு சொன்னா மௌன விரதம் நினைக்கிறேன். நான் எதுக்கெல்லாமோ விரதம் இருக்கிறோம். சாப்பாட்டு விரதம் இருக்கிறத விட மௌன விரதம் இருங்க. 3 நாள் பேசவே மாட்டேன், ஒரு பாவம் வராது. நம்ம வாயை திறந்தாலே யாரையாவது பற்றி தானே பேசுகிறோம். வாயை திறந்தாலே யாரையாவது பற்றி பேசுகிறோம். நம்மளை அறியாமலே நம்மளை கரைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. how to identify that you are defiled. நீ எப்படி கரைப்பட்டிருக்கங்கிறத நீ கண்டுபிடிக்கிறது. ஜப ஆவி இல்லையா? உன்னால ஜபிக்க முடியலையா? எதுலையோ நீ கரைப்பட்டிருக்கிற, அல்லது எதுலையோ நீ குறைவு பட்டிருக்கிற. பரலோகத்தில் அல்லேலூயா சத்தம் தானா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும்
வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இருக்கு. சத்தத்தை கேட்டு அங்க போனுமே, நீங்களும் நானும் அங்க போனுமே. அங்க போய் வாயை மூடிட்டு இருக்க முடியாது, இங்க பாடிக்கொண்டே இருக்கலாம். நல்லா கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் ஆரவாரம் தான். அங்க போகிற நம்மளது அவரை மகிமைப்படுது, அவரை துதிக்க, அவருக்கு நீ எப்பொழுதுமே ஏன் ஸ்தோத்திர பலியிட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். யார முதல்ல கூட்ட சொல்றாரா? பலியினால் அவரோடு கூட உடன்படிக்கை. அது என்ன பலி? 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன். அது ஸ்தோத்திர பலி. அது ஸ்தோத்திர பலி. இப்ப ஜப அக்கினிக்குள்ள போறோம். எல்லாம் கவனிங்க. மோசேக்குள்ள ஜப அக்கினி இருந்தது. அப்ப நம்ம அதை தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மேலே அறிவாப்பா, அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நான் கொடுக்க போகிறேன். அந்த கற்பனைகள் மூலமாகத்தான் இஸ்ரவேல் மக்களை பரிசுத்தப்படுத்த முடியும். அந்த கட்டளைகள் கற்பனைகள் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட முடியும். அந்த கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பரம கானானுக்குள்ள நுழைய முடியும். மேல ஏறி வாங்க சொல்றாரு. எதற்காக அந்த கட்டளைகள்? ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்கிறார். எதற்கு இந்த நியாய பிரமாணம்? எதற்கு இந்த கற்பனைகள்? லேவியராகமம் 19வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். This is the expectations of God. தேவ பிள்ளைகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறதே பரிசுத்தம் தான். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அப்ப அவரு அந்த எதிர்பார்ப்பு பரிசுத்தங்கிறாரு. அந்த பரிசுத்தம் எதுல இருக்குது? லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராய் எப்படி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமா இருக்கணுமா? வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்க. அந்த கட்டளைகள் மூலம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். லேவியராகமம் 19வது அதிகாரம் 37வது வசனம். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு. அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அதனாலதான் மோசேயை, நீ மலைக்கு மேல வாப்பா,
நான் உனக்கு கட்டளைகளை தருகிறேன். ஒரு மனுஷனை மேலே கொண்டு போகிறார். யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர் எதிர்பார்க்கிறதுல ஒரு பரிசுத்தம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர், we are separated from the world. மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேங்கிறாரு. நீ உலகத்தான் இல்லை, நீ உலகத்துக்காக வாழவில்லை. நித்தியமாக அவரோடு கூட வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறார். அதனால தான் கட்டளைகள், அதனால தான் கற்பனைகள், அதனால தான் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ அவனை மேலே வர சொல்லுகிறாரு. யாத்திராகமம் 24:12 நீ மேலே வாப்பா. நல்லா கவனிக்க வேண்டும். நீ மேல என் சமூகத்தில் வந்து காத்துரு. அவர்களுக்கு நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நான் கொடுப்பேன். வர சொல்லுகிறாரு. 15வது 16வது வசனங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். 6 நாள் அந்த மேகத்துக்குள்ள கிடக்கிறான். 6 நாள் அந்த மகிமைக்குள்ள கிடக்கிறான். ஏயா 7வது நாள் பேசினார்? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றே நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. எழுதியிருந்தானே, how to prepare. கற்பனை அவர் கொடுக்கணும். புதுசாக வரக்கூடியது, யாருமே இது வரைக்கும் கேள்விப்படலை. எந்த ஜனங்களுக்கும் கொடுக்காத ஒரு கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்க போகிறாரு. அப்படின்னா அந்த மோசையை தன்னை ஆயத்தப்படுத்தணும். இதுக்கு பேரு தான் காத்திருப்பு. வெயிட்டிங் அப்பான் தி லார்ட். Why we need to wait upon the Lord? It's for the preparation to receive something from the Lord. When you want to receive something from the Lord, you have to wait upon the Lord. நீ ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற விரும்புகிறியா? காத்திருக்கணும். ஆண்டவரத்தில் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள தானியேல் 21 நாள் காத்திருந்தான். நல்லா கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்திலிருந்து அவர்களிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மோசே 40 நாள் காத்திருந்தான். இப்ப மேல வான்னு சொல்லிட்டாரு. 6 நாள் காத்திருக்கிறான், 6 நாள் ஊமையா இருக்கிறான், சாப்பிடல. நல்ல கவனிங்க. குடும்பத்தினரை பார்க்க முடியாது, உலகத்தாரை பார்க்க முடியாது, இஸ்ரவேல் மக்களை பார்க்க முடியாது. மலைக்கு மேலே போய் அவனும் கர்த்தர் மாத்திருந்தான். 7ஆம் நாள் அந்த மலை மேகத்தில் இருந்து அவனை கூப்பிடுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். 10 கட்டளை தான் கொடுத்தாரு.
அந்த 10 கட்டளையை சொல்லி முடிக்க 40 நாள் ஆகுது. ஒரே நாள்ல இல்ல. முதல்ல மோசே அந்த கட்டளைகளுடைய சத்தத்தை தான் கேட்டான். அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் விரலால எழுதுறாரு. அவரே கற்பலகைகள்ல எழுதுறாரு. ஆசிப்போமா? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். பின்பு மோசே மலையில் இருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. அது தேவனால் செய்யப்பட்ட பலகை. அவரை எழுதுகிறார். ஐயா, it has taken 40 days to get the 10 commandments. நல்லா கவனிங்க. எங்க நின்னான் தெரியுமா? சாதாரணமான ஒரு மலைக்கு மேலே இல்லை. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இரவும் பகலும் 40 நாள் இருந்தான். அக்கினியில இருக்கிறான். எதற்கு அந்த 6 நாள் அவன் ஆயத்தப்படுத்துறாரு. அந்த 6 நாளைக்கு அப்புறம் தான் அவருடைய சத்தம் கேக்கு. அந்த 6 நாள் அந்த மகிமைக்குள்ளே இருந்த ஆயத்தமாகிறான். நல்லா கவனிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அக்கினிக்கு பயந்து இவன் அக்கினியில் இருக்கிறான். மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நல்ல கவனிங்க. இப்படி 10 கட்டளைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா 10 கற்பனைகள் வரும். 22வது வசனம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடும் ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். எல்லாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையில அக்கினியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்தோட சொன்னார். இவன் அங்க இருக்கான். கீழே உள்ள சத்தம் கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட பயந்து போய் கர்த்தர் எங்க கூட பேசக்கூடாதுங்கிறான். நாங்க செத்து போயிடுவோம். அந்த ஆழமா தியானிக்கணும். அந்த மோசே எவ்வளவு பரிசுத்தமா இருந்தா அந்த அக்கினியில அழியாம இருப்பான். அங்க இருக்கிறான். 9வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அப்பொழுது
தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. அக்கினியில தான் அது எழுதப்படுகிறது, அக்கினியில தான் பேசப்படுகிறது. அவர் விரலினால் எழுதினார் சொன்னாரே, அந்த விரலே அக்கினி தான். அப்ப அந்த எழுத்து அக்கினி எழுத்து. கற்பனைகள், வசனங்கள், கட்டளைகள் அக்கினியில இருந்து புறப்படுகிறது. 10வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளை கொத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நானே அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவையை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். 2வது முறை போய் நிக்கிறான். அந்த மக்கள் தவறு செஞ்சதுனால அதை உடைச்சு போட்டான். அதை உடைச்சு போட்டான். இப்ப ஆண்டவர் 2வது முறை மேல வர சொல்லுகிறாரு. உபாகமம் 33வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியில அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். அக்கினிமயமான பிரமாணம், அது அக்கினி. அவன் அக்கினியில தான் நிற்கிறான். அந்த சத்தம் அக்கினியில இருந்து தான் வருகிறது. அந்த எழுதப்பட்ட விரலும் அக்கினி தான். அந்த பிரமாணங்கள் எல்லாமே அக்கினி தான். இப்ப அந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வருகிறான். 40 days he was with God in the fire. நல்லா கவனிங்க ஐயா. மோசேக்குள்ள எப்படிப்பட்ட அக்கினி, ஜபக்கினி இருந்திருக்க வேண்டும். அந்த அக்கினியில் 40 நாள் இருக்கலாம் முடியாது. ஒவ்வொரு பிரமாணம் வெளியே வரும் பொழுதும் அவன் இருதயம் பற்றி எரியுதுன்னு அர்த்தம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29, 30 வசனங்கள். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் முகம் பிரகாசித்திருப்பது அவனுக்கே தெரியாது. அப்படின்னா அவன் இருதயத்துக்குள் அக்கினி பற்றி எரிகிறது, அவனுக்கு தெரியாது. நமக்கும் அப்படிதான். சிலருக்கு சில நேரத்தில் வயர்லாம் எரியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வயர் எரியிறது மாதிரி நெஞ்சு எரியிறது தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அது உலகத்தார் அல்ல. நீ தேவனோடு கூட நீ சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஜெபம், ஸ்தோத்திரம், வேத வசனம், இது எல்லாம் உன் ஜபத்தில் இருக்கும் பொழுது உன்னை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்திகரிக்கிறியோ அக்கினி பற்றி எறிய ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை கேட்கறதுக்கே மக்களை பரிசுத்தமாக இருக்க சொன்னாராம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரிசுத்தப்படுத்து.
மூணாவது நாள் அந்த அக்கினி காட்சியை பார்க்க போறாங்க. 14வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். நல்ல பரிசுத்தப்படுத்துகிறான். 18, 19 வசனங்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அது முழுவதும் புகைக்காடு. நல்ல கவனிங்க ஐயா. இங்க பரிசுத்தப்படுத்தினாதான் அவர் இறங்கி வருவாரு. வாசிப்போம். அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இந்த சத்தத்தை மக்களும் கேட்கிறாங்க. மலைக்கு கீழே இருக்கிற மக்களும் இந்த சத்தத்தை கேட்கிறாங்க. பயப்படுறான். ஆனா அவன் மேல கிடக்கிறான். இப்போ இன்னும் மேல வர சொல்லுவாரு. வாசிப்போம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். அவர் இடத்துக்கே வர சொல்றாரு. யா சகோதரனே, சகோதரியே, when you come closer to the Lord, as long as you are coming closer to the Lord, you will have the fire in your heart when you pray. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோட நெருங்குறியோ உன் இருதயம் அக்கினியா பற்றி அறியும். ஒரு பிசாசும் பக்கத்தில் வர முடியாது. ஒரு மந்திர சக்தி உன்னை தொட முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நல்ல கவனிங்க. ஜெபம் ஆரம்பிக்கல. இன்னும் ஜெபம் ஆரம்பிக்கல. வாயை மூடிட்டு இருக்கிறான். வாயை மட்டும் மூட ஆரம்பிச்சோடனே உள்ள அனல் வர ஆரம்பிச்சிட்டு இனிமேதான் அவன் தியானிக்க போகிறான். இனிமேதான் ஜெபிக்க போகிறான். வாசிப்போம். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வசனத்தை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அக்கினி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரேயர் மேல போகுது. அந்த ஜெபம் கேட்கப்படும். அப்போ வாயை மூடுறதுங்கிறது பரிசுத்தத்தை குறிக்கிறது. தியானிக்கிறதுங்கிறது வேத வசனத்தை குறிக்கிறது. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வேதத்தை நீ வாசிக்கிறியோ உள்ள அக்கினி பற்றி. ஏன்னா அந்த வசனத்துல தான் அக்கினி இருக்கு. வாசிப்போமா? எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. வாய மூடி ஊழியமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். முடியல. அவருடைய வார்த்தை அக்கினியாக உள்ள கிடக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்ற வார்த்தை அக்கினி ஐயா. அதிக நேரம் வாசிங்க. அதிக நேரம் வாசிங்க. நான் வாசிக்க உட்கார்ந்துட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை முடிக்காம எந்திரிக்க மனசே வராது. அப்படி முடிக்காம எந்திரிச்சாலே ஏதோ பாதி சாப்பிட்டது மாதிரி இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டாம்.
எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. அந்த வசனம் உன் இருதயத்துக்குள்ள போக வேண்டாம். கடமைக்காக வாசிக்காதீங்க. அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள போகணும், உன் இருதயத்தில் தங்கணும். எப்போ அந்த வசனம் உன் இருதயத்தில் தங்கணும், நீ அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீனா எந்த வசனம் நீ பாராம படிக்க வேண்டாம். அந்த வசனத்தின்படி நட, அந்த வசனம் உன் இருதயத்தில் தங்க ஆரம்பிச்சிடும். அவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன்னு சொல்றான். அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா. அந்த வசனம் தான் உன்னை குத்தும். அந்த வசனம் தான் உன்னை உருவாக்கும். அந்த வசனம் தான் வாழ்க்கையில் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணும். அதனாலதான் அது இருவரும் கருக்குள்ள பட்டயம். வாசிப்போம். ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அந்த வசனம் உனக்குள்ள போக 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 உன்னை உருவாக்கிறோம் ஐயா. உன் மாமிச சுபாவங்கள் அழிய ஆரம்பிக்கும். உன்னுடைய சுபாவ குணங்கள் உன்னை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். உன் இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீ வாசிக்கிறீனால உன்னால தூங்க முடியாது. எதற்காக? அவன் முகம் பிரகாசிக்கு. அந்த வசனத்தில் அவ்வளவு காரியம் இருக்கு. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவர் தானே எழுதியிருக்கிறாரு. தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அதுதான் உருவாக்குது. ஐயா, மோசே யார்? முதல்ல தேவனை அறிகிறதற்கு முன்னால அவன் எப்படி இருந்தான்? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். கொலகாரையா, அவர் அறிகிறதுக்கு முன்னால கொலகாரையா. மேல போய் 40 நாள் கடந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வந்தானே, அவன் முகம் பிரகாசிக்கிறது மக்களால கூட பார்க்க முடியவில்லையே. அவன் முகம் மட்டும் பிரகாசிக்கல, அவன் இருதயமும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் சுபாவம் அப்படியே அவனை விட்டு வெளியேறுகிறது. அவன் குணம் அவனை விட்டு வெளியேறுகிறது. உலகத்திலேயே ஒரு பிரபலமானவனா மாறுகிறான். என் நாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். நல்ல கவனிங்க, பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவன். அன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு வெட்டி கொண்டு போட்டான். இன்னைக்கு தேவ கோபம் அவங்க மேல வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அவங்களை அழிக்க போறேன்னு சொல்றாரு. 40 நாள் போய் விழுந்துட்டான்.
அந்த 40 நாள் நம்ம எப்படி ஜெபித்தான் தெரியுமா? யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். மாறிட்டான் ஐயா இயேசுவை போல. அதுக்கு தான் ஜெபாக்கினே, அதுக்கு தான் ஜெபாக்கினே. உன்னை உருவாக்கிறோம், உன்னை மாத்திரோம். இந்த ஜெபாக்கினி தான் உன்னை மறுரூபமாக்கும். என் இயேசுவும் வசனங்களை வைத்திருந்தார். இயேசுவும் ஆலயத்தில் தாகத்தோடு ஓடினார். இயேசுவும் வசனத்தை வைத்தான் பிசாசை ஜெயித்தார். இயேசுவும் 40 நாள் உபவாசத்தில் இருந்தார். இயேசுவும் காலையில் மதியம் சாயந்திரம் ராத்திரி முழுவதும் என்று ஜபத்தில் இருந்தார். அவருடைய இருதயத்திற்குள் அக்கினி பற்றி எறிய ஆரம்பித்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28, 29. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலைக்கு மேல ஏறி நிற்கிறார். மோசேய மாதிரி மலையில போய் நிற்கிறாரே. வாசிப்போம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. எப்படி பிரகாசித்ததா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல. நீங்களும் நானும் மேலே போனோம்னா இப்படிதான் பிரகாசிக்கணுமா? அங்க எப்படி இருப்போமா பரலோகத்தில்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இயேசு சொன்னார், நீ சூரியனை போல நீ பிரகாசிக்கணும். இயேசுவின் வருகையில் நீ மறுரூபமாகணும். இந்த மாமிசத்தில் போக முடியாதே. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50, 51. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாமிசங்க சுதந்திரிக்காதே. உன் மாமிச சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். உன் மாமிச சுபாவங்கள் வெட்டி வீசப்பட வேண்டும். உன்னுடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவத்தை போல மாற வேண்டும். நல்லா கவனிங்க. மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி அக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமோ மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதற்கு தான் ஐயா இந்த ஜபாக்கினியை சொல்லிக் கொடுக்கிறார். நமக்குள்ள ஒரு ஜபாக்கினி பற்றி எறிய வேண்டும். அல்லேலூயா.